இங்க ரட்சிப்பட்டு ஒன்றும் எழுதல, மனதிருவல் பற்றி எழுதிருக்குதப்போ. இந்த எபிஎஸ்சி 5:27 வாசி மனதிருவல் பற்றி எழுதிருக்கிறா. அதுமாதிரி நிற்கணும்னா நீங்கள் என்ன வேணும், நம்பணும், என்ன மனம் திரும்பணும், பரிசுத்தா பேட்டணும், இதெல்லாம் எழுதிருக்குதா? அதெல்லாம் ஆகி போச்சு, அதெல்லாம் கொடுத்தாச்சு உனக்கு. நீ என்ன பண்ண நீ? வாசிங்க அது. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் விலையேற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக இல்ல, ஒரு மகிமையுள்ள சபையா நினைக்கணும். இங்க இன்னொரு வார்த்தை நல்லா பிடிக்கும். நாங்க இங்க எழுதின வசனத்துல பார்க்கும்போது மகிமை உள்ளவனா நீ நிக்கணும்னு எழுதல. சொன்ன வார்த்தை புரிஞ்சா இல்லையா? அப்படின்னா இங்க கேவலம் ஒருத்தருக்காக எழுதல, சபையை பத்தி எழுதிருக்குது. சபை பத்தி அர்த்தம் என்ன? ரட்சிப்பட்ட ஒரு விசுவாசிங்கோட சபைக்குள்ள இருக்கணும். சபைன்னு என்ன? சபைன்னு என்னங்க? சகவாசத்தில் இருக்கணும். புரியுதா? சகவாசம் அர்த்தம் என்ன? சபையில இருக்கணும். சபையில எல்லா விஷயத்துல என்ன பண்ணணும்? பங்கு எடுத்துக்கணும். சபையா தெரியணும் கர்த்தருக்கு. கர்த்தர் எதி பார்க்கிறாரு? உன்னை எப்படி பார்க்கிறாரு? உன்னை சனியா பார்க்கலங்க, இனிமேட்டா பார்க்கல. அவரு என்ன பார்க்கிறாரு? அவரு சபையா பார்க்கிறாரு. சபைக்குள் நம்ம இருக்கிறோமா? சபைக்குள்ள அர்த்தம் என்ன? இயேசுக்கு சரீரம். சரி என்ன இருக்குது? சரீரத்தில் ஒரு அவயவமா இருந்து எல்லா காரியத்திலும் ஒரே மனதோட என்ன பண்ணுறது? முன்னுக்காண்ட போறது. இன்னைக்கு நாம இருக்கிறோம், யாரு கூட கூட என்ன ஆகுது? நம்ம மனசு சொல்லுங்க, யாருக்கும் நம்ம மனசு என்ன ஆகுது? கல்றாது. ஏய் வெளி போய் தின்ட்டாப்போ, வாயில என்னது தூக்கி எரிஞ்சிட்டாப்போ, வெளியா எரிச்சல வந்து தூக்கிடுதாமா, எரிஞ்சிட்டா மறுபடியும் வாயில் வைக்கிறோம். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இங்க இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி பார்க்கிறாரு கர்த்தர்? இங்க தினேஷ் பிரதரை பார்க்கிறாரா, இல்லாட்டி இங்க மகேஷ் பிரதர் பார்க்கிறாரா, இல்லாட்டி வின்சென்ட்டை பார்க்கிறாரா? சரியா? நீங்க வந்து அவனை மின்னுக்காண்ட மகிமுள்ள நம்ம மகிமுள்ளவனா தெரியும் செய்திருக்குதா? என்ன இருக்குதுங்க? சபையை பார்க்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் இண்டிபெண்டா இருப்பேன், அப்படி இஷ்டப்பிரக்க நடப்பேனாக்கா நீ அதற்கு சபைக்குள்ள இல்லை, உனக்கு அவருக்கு கருத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி அர்த்தம் என்ன? சபைன்னு அர்த்தம் என்ன? எல்லாம் ஒரே மனசு, ஒரே மனசு கலந்து இருக்கிறது. இப்போ இந்த பாடி இருக்குது, இதுக்கு ஒரு மனசுக்கு 4 மனசு இருக்குதா? ஒரே மனசு தான் இருக்குது. இந்த சரி, இந்த என்ன தலை எதைத்தே டிசைட் பண்ணதோ, எதை கட்டளை கொடுக்குதோ அது என்ன பண்ணுறது? சரீரமெல்லாம் பண்ணுதா இல்லையா? எல்லாம் ஒரே பக்கம் போதா இல்லையா? சரி, இன்னைக்கு வந்தீங்கெல்லாம் வந்தீங்க, உங்கள் காலி ஒரு பக்கம் வீட்டில் ஏதாச்சும் வச்சுட்டு வந்தீங்களா? கையோன்னு எடுத்து வச்சுட்டு வந்தீங்களா? நான் போகிறது காலு தானா? அவ்வளோதானா? காலு தான் நான் போகிறோம், தலையை எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்தீங்களா? இல்லையல்ல. எங்கே போனாலும் அதே மாதிரி சபைக்குள்ளாங்க கூட எல்லாரும் ஒரே மனது கலந்து இருக்கணும். இன்னைக்கு நம்ம மனசு எப்படி இருக்குது? வீட்டில் 2 பேர் பிரச்சனை வேணா, கணவன் மனைவி விசுவாசிகள் இருந்தா 2 பேர் மனசு கலந்துருக்குதா? புரியுதா சொல்றது? மனசு கலந்துருக்குதா? ஒரு ஃபேமிலி எல்லாம் விசுவாசிங்க,
ஃபேமிலி எல்லாம் ஒரே மனசோட இருக்கிறோமா? ஒரு சபையெல்லாம் இருக்குது, ஒரே மனசு இருக்குதா? எப்படி பார்க்குறாரு கர்த்தர்? வேற இங்கேயே ஒருத்தருக்கும் மனசு கலவாம இருந்தாக்கா நீ சபைங்கிற சபைக்கும் நீங்க எப்படி இருக்க முடியும்? இது நல்லா புரிஞ்சுக்கோ, நீங்க ஆலோசனை பண்ணுங்க. தேவனுக்கு பார்த்து உதாரணத்துக்கு அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு அதை வேதனை அனுபவிக்கும் போது அவர் மனசுல என்ன நினைச்சிருப்பார்? நான் இந்த வேதனை அனுபவிக்கும் மூலயமா எனக்காக இது பார்த்து ரட்சிப்படுற எல்லாரும் கூட ஒரே சபையா மகிமல சபையா அனுப்புறானு நாளைக்கு வந்து நிக்கணும். அந்த மனதோட அவர் அனுப்புறாரு, சிலுவையில் அனுப்புறாரு. அவரு அந்த வேதனையை அவமானத்தை அனுப்புற சகித்து கொள்றார். அதுதான் எழுதிருக்குதுங்க. அதுக்காக என்ன பண்ற அவரே ஒப்பு கொடுத்துக்கிட்டாராமா. இன்னைக்கு நான் மனசு எங்கெங்கயோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ள ஒரே மனசு வரணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவர் சித்தத்துக்குள்ள வரணும். அவர் சித்தம் வேணும் அறியணும். அவர் சித்தம் பண்றதுக்காக என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். அப்போ நீ அவர் பின்னால் நடக்க முடியும். அதுல ஆமோஸ் சொல்லிருக்கிறார் என்னன்னா, 2 பேர் மனசு ஒன்னாவாத அவன் கலந்து வாசிங்க பார்க்கலாம். 3வது அதிகாரத்துல வாசிங்க ஒரு வருஷம். ஆமோஸ் 3 எத்தனாவது வசனம்? ஆமோஸ் 3:3 வாசிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய 2 பேர் ஒரு மனது பட்டு இருந்தாதான் ஒருமித்து நடந்து போவார்களோ? எப்படி? ஒருமித்து நடந்து போவார்கள். 2 பேர் மனசு ஒன்னா இருந்தாதான் 2 பேர் கலந்து என்ன பண்ண முடியும்? போக முடியும். நம்ம மனசு யாரு கூட ஏற்கனவே చెప్ప சொல்லுங்க. நீ யாரு கூட ஒருமனப்படணும்? நான் சொல்றதே இல்லையா? புரியுதா? நீ யாரு கூட ஒரு மனசு படணும், ஒரு மனசு படணும். கர்த்தர் கூட என்ன பண்ணணும்? ஒரு அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களோட சித்தத்தைய அவர் சித்தத்துக்கு என்ன பண்ணணும்? மனசுக்கு கொடுக்கும். கர்த்தாவே உங்களோட சித்தம் தான் எம்பட சித்தம், உங்களோட நோக்கம் தான் எம்பட நோக்கம். நீ என்னை நடத்துவை, நான் உங்களுக்கு பின்னால வரேன். அப்பதான் நீ நடக்க முடியும். நீ நடத்தி வைப்பார் அவரு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன கர்த்தா உங்களுடைய சித்தம் செய்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய பிரக்காரம் நடந்தாக்க சொல்லுங்க. ஒரு மனைவி கணவன் இருக்கிறாங்க. திருமணப்போ என்ன உடம்படிக்கை பண்றாங்க? சொல்லுங்க. என்ன உடம்படிக்கை பண்றாங்க? இனிமேல் நீயும் நானும் ஒன்னா கலந்து வாழ்க்கை நடத்தணும். ஆயிடுச்சு. இப்போது மனைவி அவங்க இஷ்ட பிரகாரம் நடந்தாங்கன்னு நினைச்சுக்கா, இந்த கல்யாண வாழ்க்கைங்கிறது மின்னுக்கான போகுமா? போவாது. அவன் வாழ்க்கை சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, தைரியம் இருக்கா, எதுவுமே இருக்காது. எதுக்கு? எப்ப வீட்டுல ஃபைட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட கர்த்தருக்கு நம்மளுக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? அநேகர் வாழ்க்கையில கர்த்தர் கோலம் என்ன இருக்குது நம்ம கிட்ட? கர்த்தருக்கு நம்மளுக்கு என்ன இருக்குதுமா? நடக்குதா இல்லையா? அப்படின்னா எதுக்கு போராட்டம் நடக்குது? எதுக்கு போராட்டம் நடக்குது? ஒப்பு கொடுக்குறது ஒப்பு கொடுத்துட்ட என்ன ஞானம் இருக்கிறப்ப என்ன பண்ண? கர்த்தா உங்க சித்த பக்கம் நடக்கிற, இனிமேல் உன்னை தரித்துக்கிற, உன்னையே காமிக்கிற, உங்களோட லைஃப் தான் நம்மளோட லைஃப் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு என்ன பண்ற? உலகத்தை பார்க்கும்போது, பாவத்தை பார்க்கும்போது, இல்லாட்டி எதாவது பார்க்கும்போது என்ன ஆகுது? அது பிரகாரம் நடக்கிறதுக்காக என்ன பண்ணி அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிற.
அதுல பரிசுத்தாக என்ன பண்ணுது உனக்கிட்ட? துக்கப்படுது. அதனால நீ உழுதுற காரணம், நம்ம எப்போ உழுந்துருவோம் தெரியுமா? எப்ப இதை தரத்துக்கு சித்தது வெளில விட்டு வச்சுட்டு உலகத்தையே பாவத்தையே பார்த்து என்ன பண்ண நம்ம அப்போ சந்தோஷம் இருக்க, சமாதானம் இருக்காது. அப்படி என்ன பண்ணுவ? கர்த்தரோட சித்தத்தை கூட அறிய முடியாது. ஃபர்ஸ்ட் அவரோட ஒருமனப்பட்டு நிரக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன? அவர் சித்தத்தை அறியணும். அவர் சித்தம் அறியணும் என்ன ஆகணும்? மனசு மாறணும். பாருங்க, ரோமர் எழுதிய நிர்வாகத்துல 12:2 வாசிங்க. ரோமர் எழுதிய நிர்வாகம் 12:2. ரோமர் எழுதிய நிர்வாகம் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்றாங்க? வாசி மாடி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்னவாமா? தேவனுடைய சித்தம் என்னதென்று தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆகணுமாமா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தம் தெரியணும்னா என்ன ஆகணும்? சொல்லுங்க, படிச்சீங்கல்லம்மா, சொல்லுங்க. மனசு மாறி புதுசா ஆகணுமாமா. புதுசுங்க எப்படி ஆகணும்? மறுரூபமாகணுமாமா. இன்னைக்கு நம்ம மனசு எவ்வளவு மாறி இருக்குது சரிம்மா? எவ்வளவு மாறி இருக்குது? நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி மனம் திருப்பிட்டீங்க. நீ மனம் திரும்ப சொல்லி தெரியல. என்ன வேணும்? மறுரூபமாகணுமாமா. புரியுதா? சொல்றது என்ன வேணும்? மறுரூபம் அர்த்தம் என்ன? மனசு பரிபூர்ணமா மாறி போகணும். அப்படின்னா ரூமே மாறிடணும். கேக்குதா? புரியுதா சொல்றது? மனசு என்னவாமா? மறுரூபம் அர்த்தம் என்ன? இருக்கிற ரூபம் போய் இன்னொரு ரூபம் வரும். அது எந்த ரூபம்? இயேசு கிறிஸ்துவோட ரூபம் வரணும். அதை கர்த்தர்கிட்ட பார்த்து இதுக்கு முன்ன என்ன பிலிப்பி 5:2 இருக்குது. இயேசு கிறிஸ்து இருக்கிற மனசு உங்களுக்கு என்ன மனசு வேணுமா? நல்லதுதான். நீங்க இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சிப்பட்டீங்க. எனக்கு இயேசுநாதர் இருந்தா போதும் என்ன பண்ணீங்க? சொன்னேன். அது ஒன்னே பத்தாது. என்ன வேணும்? மறுரூபமாகணும். அப்புறம் என்ன? இன்னும் மேலே நம்முடைய இஷ்டம் அசலே இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஆசைங்க இச்சைகள் மாறணும். ஆசைங்க மாறணும், இச்சைகள் மாறணும். அது முடிஞ்சா ஆசைங்க கூட மாறணும். நீங்க ரட்சிப்பட்ட நீயே ரட்சிப்பட்ட உனக்குள்ள என்ன ஆசை இருக்குது? என்ன ஆசை இருக்குது? என்ன ஆசைங்க? என்ன இருக்குது ஆசை? ஒரு ஆசை என்ன? என்ன ஆசை? இல்லையா? எந்த ஆசை இல்லையா? ஒரு நம்ம இச்சை என்ன? இச்சைன்னு அர்த்தம் என்ன? நம்ம இஷ்டம் என்ன? உனக்கு எதுன்னு இஷ்டம்? என்னென்ன இஷ்டம்? எதுன்னு இஷ்டம்? உனக்கு இது என்ன இஷ்டம், அது என்ன இஷ்டம்? அது இஷ்டத்துக்கு யாராசி என்ன எங்கன்னு இஷ்டம் நாங்கள் நினச்சிக்கா என்ன பண்ணுவேன்? அவங்களை யாரையுமே கேர் பண்ணுறது பண்ண மாட்டோம். சொல்றது உங்களுக்கெல்லாம் புரியுதா இல்லையா? மறு வாரதம் என்ன? உங்களுடைய இச்சைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். என்ன ஆசை? நீ எந்த ரட்சிப்பட்ட?
பரலோகம் போகிறது தானே, இயேசுவோட இருக்கிறதா ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்துக்கிட்டோம்? அதுக்குதானா? அதுக்கு போகிறப்போ அது மேலே ஆசை இருக்குதா நம்மளுக்கு போறதுக்கு? எத்தனை பரலோகம் போறதுக்கு ஆசையா இருக்கிறீங்க? இருக்குதா? சொல்லும் போது நினைப்போம் இல்லையா? மித்த இமல்ல என்ன அந்த ஆசைகளுக்கு வேற வேற ஆசைங்க வந்துடும். ஒரு அப்பா அதுக்கு சொல்ற ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாரு வாசிங்க? அது அதே வசனத்துல ஸ்டார்டிங் 2 ஸ்டார்ட்ல 2 ஆரம்பத்துல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்னமா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தெரியாதுன்னா கீழே 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 ஏதாவது இருக்குது ஃபுட் நோட்ல உங்களுக்கு ஒத்த வேஷம் அப்படின்னு அர்த்தம் என்ன? உலகத்து மாதிரி என்ன பண்ணக்கூடாது? வேஷம் போடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடக்கூடாது. உலகமே வேஷம், புரியுதா? இந்த உலகமே என்ன இருக்குது? வேஷம் தான் போட்டுட்டு இருக்குது. இவங்க எத்தனை சொல்லியிருக்கிறேன்னா, இந்த உலகம் யாருமே அவங்களுக்காக வாழ்றதில்லை. நம்பர் 1 அது வந்துச்சா? 2வது என்ன பண்றாங்க? அசலானது வச்சுட்டு வெளியே வேற காமிச்சிட்டு இருக்கிறாங்க. வேற இதை காமிக்கிறாங்க. அல்ல அசலான மனிதன் உள்ளுக்கு இருக்கிற அசல அது யாரு காமிக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க? வேஷம் போட்டு இருக்கிறாங்க. வேலை வேஷம் போட்டுக்கிறாங்க. இந்த உலகமெல்லாம் அப்படி நடக்குது. உண்மையான சொல்றோமா? உண்மையை சொல்றோமா? நம்ம உண்மையா வாழ்றோமா? எத்தனோ உள்ளுக்கு வச்சுக்கிறோம். எனக்கு கர்த்தர் என்ன கேட்கிற பார்த்தா என்ன பார்க்கிறாரு? யதார்த்தமா வாழ்க்கை வாழ்றாரு. இந்த வேஷம் இன்னைக்கு வந்தது கிடையாது. எப்ப అయితే ஆதாம் பாவம் பண்ணாலும் அன்னைக்கே போய் வேஷம் போட்டுக்கிட்டான். யாருக்கு வரக்கு? தேவ மீனுக்கட வரக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு தெரியுமா? உண்மையை கேட்கிறாரு. அவரு ஏசா கிட்ட பண்ணணும். அப்படி எப்படி ஆராதனை பண்ணணுமா? அப்படியா உண்மையா ஆராதனை பண்றவங்க எப்படி பண்ணணும் சொல்லுங்கப்பா? ஆவியோடனா இந்த வாசனை ஒரு வருஷம் வாசிங்க, உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். 24:4 அப்படிதானா? 24 தானா? யோவான் 4வது அதிகாரம் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவர் தொழுது கொள்ளுங்க எப்படி ஆகணுமா? ஆவியோடும் உண்மையோடும். உண்மை உண்மையின் அர்த்தம் என்ன? உண்மையின் அர்த்தம் என்ன? இருக்கிற மாதிரி சொல்றது, செய்யறது, காணப்படுறது. அதுதான் நான் உண்மைனாக்கா. நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோமோ அதுதான் உண்மை. எதை வாசிக்கிறோமோ அதுதான் உண்மை. வேற இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படி பக்தியா உட்காந்துருக்கிறோம். நல்லா நீட்டா உண்மையா நம்ம உள்ளுக்கு பக்தி இருக்குதா? சொல்றது உண்மையா? பயம் இருக்குதா? நமக்குள்ள பக்தி இருக்குதா? மேல தெரியுறோம், உள்ளுக்கு எப்படி இருக்குது? தேவம் பார்க்கறது என்ன? உள்ளுக்கு எப்படி இருக்குதோ அப்படி வெளியே கூட தெரியும். வெளியின்னு இருக்குதோ அது உள்ளுக்கு அப்படியே இருக்கணும். அர்த்தம் பண்ணிச்சா? இன்னைக்கு பரலோகம் தான் என்ன எம்பட ஆசை. பாடுங்க பாடுறோம் இல்லையா? பரலோகம் தான் எம்பட பரலோகம் தான் நம்மளோட பேச்சு. பரிசுத்தம் தான் நம்மளோட மூச்சு. வா, இந்த பக்தர் எவ்வளவு நல்ல பாட்டு இருக்கிறார். அவருக்கு நாம என்ன பண்ணுவா?
அதாவது கர்த்தர் அவர் நிஜமாக உண்மையாக அவர் பாடிருக்கலாம், இல்லாட்டா அந்த பாட்டு அத்தனை பேர்த்தையே இது பண்ணியிருக்காது. அதே பாட்டு நாம் பாடுறோம் பாருங்களா, நமக்குள்ள அந்த ஆசை அந்த மூச்சு இருக்குதா? சொல்லுங்க. பாடுறோம் இல்லையா? பாடலையா? எப்போ நீங்கள் பாடிருப்பீங்க. பாடிக்கும் போது நம்ம யோசனை பண்ணணுமா, மேலே பாடிட்டோம், எனக்கு கருத்தில் என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறாரு? எம்பட பக்த பாடினா, உண்மையாக பாடினா, அவன் மனசுக்குள்ள இருக்கிறது வெளிப்பாடினா. அப்படி நீ பாடுற உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? நம்மள பேச மூச்சியா இருக்குதா? இல்லை, நம்ம மூச்சு வேற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுது சொல்றது? நல்லா யோசனை பண்ணணும். கர்த்தர் என்ன பார்க்கறது இல்லை, மேலே பார்க்கறாரு, உள்ளுக்கு பார்க்கறாரு. உள்ளுக்கு இருக்கிறத வெளியே வர. உண்மையா நீ உள்ளுக்கு இருக்கிற மாதிரி வெளியே நீ வாழ்ந்தீனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? உண்மையா உன்னை நேசிப்பார். அது மாதிரி நம்ம மனசு மாறணும், அது மாதிரி வாழணும். யார் என்ன நினைச்சுக்கிட்டு என்ன, யதார்த்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும். அது இல்லாத போது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இந்த உலகமெல்லாம் என்ன இருக்குது? நாம அது மாதிரி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ, இவங்க நினைச்சுக்கலாம், இப்படி இருந்தா எப்படி, அப்படி இருந்தா எப்படி, எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்களோ. நம்ம எப்ப எது நினைச்சுக்கிறோம்? என்னை பார்த்து எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்களோ, அதுக்காக என்ன பண்ணணும்? இப்படி 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 இருக்கணும். இந்த நம்ம பிளான், இந்த நம்ம ஆலோசனை, இந்த நம்ம பிளானு, இந்த நம்ம என்ன திட்டம். வேணும் எத்தனை பேர் நம்ம கர்த்தரை எப்படி பற்றி என்ன நினைச்சுக்கிறாரு? கர்த்தாவை என்ன இஷ்டமா வாழ்றேன்னா, யதார்த்தமாக வாழ்றேன்னா, நம்ம நெசம் உண்மை கர்த்தரை கேட்கிறாரு, எதிர்பார்க்கறேன்னா, உண்மையை நேசிக்கிறேன்னா. எத்தனை பேர் கர்த்தரை உன்னை நேசிக்கிறனால உங்களுக்கு தெரியுமா? பேதுரு சொன்னார்ல, என்ன கர்த்தாவே உன்னைய எவ்வளோ நேசிக்கிறனோ உனக்கு தெரியுமா? நான் சொன்ன மாதிரி நாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்களுக்கு சொல்ல வேண்டாங்க, நீ கர்த்தர்கிட்ட முட்டி போட போது, கர்த்தாவே நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறனோ, எவ்வளோ உன்னை அன்பு கோரணும் உனக்கு தெரியாதா? கர்த்தாவே எனக்கு இது சகாயம் பண்ண மாட்டியா? எனக்கு இது நிறுத்த மாட்டியா? இந்த விஷயத்தை எனக்கு சகாயமா எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன், பதில் கொடுக்க மாட்டியா அப்படின்னு தைரியமா நீ கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்றா, இல்லாட்டி கேட்கறா தைரியமும் நமக்கு இருக்குதா? இங்கேயே கேட்கற தைரியம் இல்லாட்டி பரலோகத்துக்கு போய் அவர் முன்னாடி எப்படி நிற்போம்? சொல்லுங்க. இங்கேயே அவர் முன்னாடி நிக்கிற தைரியம் இல்லாட்டி பரலோகத்துக்கு போய் எப்படி நிற்போம்? தைரியம் இல்லாம நான் போக முடியும் பரலோகத்துக்கு? இன்னைக்கு சொல்ற வார்த்தை உங்களுக்கு வேறையா தெரிஞ்சா கூட, வேறையா தெரிஞ்சா நான் ஒன்றும் செய்ய முடியாது. கவர்மெண்ட்டுக்கு அதை போனாக்கன்னா நம்ம தைரியமே நிற்கிற என்ன தகுதி வேணும். நான் என்ன பண்ண உண்மையாக நடந்து போகணும். யார் என்ன நினைக்கிறது இல்லை, நீயும் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன என்ன பண்ணணும் நடக்கிறது. அதனால தான் உண்மை இங்கேருந்து நமக்குள்ள இருக்கணும். அது மாதிரி என்ன பண்ணணும், இது மேலே பொய் இருந்துச்சு நமக்குள்ளலாம், ஏன்னா அது போய் என்ன பண்ணும், மனம் மாறணும். அப்பதான் தேவன சித்தம் என்னமோ உனக்கு அறியி. நம்ம பேர் கர்த்தாவே சித்தம் என்ன சித்தம் கேட்பாங்க. எப்போ சித்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பிகம். ஏன்னா உனக்கு என்ன தெரியுமா, இவ்வளோ யோசனைகள் ஆளுகள் எல்லாம் டெட் ஆயிடணும். உங்களுக்கு என்ன இருக்கணும், எந்த யோசனை, எந்த ஆசை, எந்த இச்சைகள் இருக்கக்கூடாது. அது உலக ரீதியா இருக்கட்டு, அது எந்த ரீதியா இருக்கட்டு. எனக்கு தெரியுமா, நம்ம ஆல்ரெடி செத்து போயிட்டோம்ல. செத்து போக மாதிரி தான் நீ மறுத்து மேலதான் உன்னை என்ன பண்ணாங்க, அடக்கம் பண்ணி நூதன மனுஷனா எழுப்புனாங்கல்ல. இன்னும் அந்த பழைய இச்சைகள், பழைய ஆசைகள், பழைய காரியங்கள் முற்கள் இருந்துட்டு இருந்தா நீ எப்படி, உனக்கு யார் நடத்துவாங்க? கருத்து நடத்துவாரா? கருத்து போய் நடக்க முடியுமா? ஆணோக்கு நடந்த மாதிரி நீ நடப்பியா?
நிறக்க முடியாது. அவர் நிறுத்த வைக்க மாட்டார். அவர் நடக்கணும்னா, அவர் சித்தப்படிக்கு நடக்க வைக்கணும்னா என்னணும்? பரிபூர்ண மனது மாறணும். அது எந்த விஷயமா இருக்கட்டும், அது பர்சனல் விஷயமா இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் விஷயமா இருக்கட்டும், பிள்ளைங்க விஷயமா இருக்கட்டும், வீட்டு விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணணும்? நம்ம கருத்து விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்து எது பத்தி யோசனை பண்ணாத ஒரு ஆலோசனை இருக்கும். கவலைப்படாத நோக்கம் என்ன ஒரு மனம் இருக்கணும். அப்போதான் எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணணும்? அவரை பார்க்கறது. நீ நடத்தி வை கர்த்தாவே, இந்த விஷயம் நீ நிறுத்தி வை. உங்களுடைய சித்தம் என்ன பண்ணணும்? நிறைவேற்று. யாரு கர்த்தரோட சித்தத்துக்காக எதிர்பார்க்குறாங்களோ அவங்க ஒன்னேதான். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அப்படி வேணும் கர்த்தாவே, அது வேணும் கர்த்தா, இப்படி பண்ண கர்த்தாங்கிறவ கர்த்தருக்கு எந்த யோசனை கொடுக்க மாட்டான். அவன் வாயிலிருந்து வார்த்தை ஒன்னேதான் கர்த்தா, உங்க சித்தம் அவ்வளோதான். அவர் சொல்லி நடந்துக்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். அப்புறம் கர்த்தர் அழிச்சாரு. அப்புறம் கர்த்தர் சொன்ன பேச்சு நடந்துகிட்டே இருக்கிறார். எந்த இடத்துல சொன்னாலும் அந்த இடத்துல நம்பராது, அங்கேயே சுத்திட்டு தான் இருக்கிறாரு. அந்த வேலி விட்டு வெளியா போகல. ஒரு ரெண்டு போனாரு, அது தகுந்த பாடம் கத்துக்கிட்டாரு. ஒரே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நடக்கலாம். என்ன நடக்கலாம்? ஒன்று என்ன சொல்லுவாங்க, அது மிஸ்டேக்ஸ் என்ன சொல்லுவாங்க? தவறுகள் நடக்கலாம். ஏன்னா அது அறிஞ்சப்ப நம்ம என்ன சரி கர்த்தரை சொன்ன பின் நடந்துகிட்டே வர்றார். கர்த்தர் ஒரு நாள் அப்ராஹாம் கூப்பிட்டாப்போ என்ன சொல்ற? வாயில இருந்து வார்த்தை தெரியுமா? நீ நேசிக்கிற ஒரே மகன் கொண்டு வந்து எனக்கு பலி கொடுக்கும்போது என்ன சொன்னார் அவரு? அவர் வாயிலிருந்து வார்த்தை என்ன? சித்தம். அது என்ன? உங்களோட இஷ்டம், நான் உங்களோட அடிமை. நீ சொல்ற செய்யறது உங்களோட கடமை. அடிமை வேலை என்ன தெரியுமா? என்ன எஜமான் இது சொன்னா அது செய்யற வேலை தான், அவ்வளவுதான். எஜமான் என்ன கொடுத்தா சாப்பிட்றது தான், எங்க இருக்கு சொன்னா அங்க இருக்கிறது தான். இதுதான் உண்மையான விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? தேவன் நம்ம அடிமையாக்கிறோம் நம்ம, இல்லையா? யார் நம்ம அடிமை? நாம தேவனோட அடிமை இல்லை. நம்ம அடிமை யாரு? தேவன். அதனால நம்ம எப்ப என்ன பண்றோம்? ஆர்டர் பண்ணுவோம். யாருக்கு? தேவனுக்கு ஆர்டர் பண்றோம். லோத் சொன்ன மாதிரி லோத்து என்ன பண்றாரு? தேவன் சொல்றாரு, அவர் சித்தம் என்னமோ சொல்லி இருக்கிறாரு. சொல்ல அவர் என்ன பண்றாரு? அப்படி ஆவே ஆவாது. அப்படி இல்ல ஆண்டவரே, எப்படி நாம என்ன கருத்தை சொன்ன நம்ம நேரம் அது முடியாது கர்த்தாவே, இப்படி இருக்க முடியாது கர்த்தாவே. ஐயோ அது மாதிரியா? நம்ம நேரம் எங்க முடியும்? நம்ம நேரம் எங்க முடியும்? அதனால முடியாது கர்த்தாவே. கர்த்தர் சொல்றாரு, முடியாது, போடா பாப்போ, முடிச்சதையே போ, நான் மாத்திரம் வரமாட்டேன். பஞ்சம் வந்தப்போ தேவனை கேட்காமையே போயிட்டாரு. யாரு? அப்ரஹாம். எங்க போனாரு? ஐகுப்துக்கு போயிட்டாருல்ல. பேசினாரா கர்த்தர் மாதிரி? இப்ப பேசினாரா? இவர்கிட்ட பேசல, அந்நியர்கிட்ட பேசுறாரு போய். நீங்க நம்ம கிட்ட கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு. எந்தக்கு பேசுறாரு? உங்களுக்கு பதில் கொடுக்குறாரா? ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரா? ஆமா, ஜபத்துக்கு பதில் கிடைக்குதா உங்களுதா? பதில் கிடைக்குதா? என்ன பதில்? நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாராதா? பதில் அர்த்தம் வேணும். அவர் சித்தத்தை கேட்கும் போது அவர் சித்தத்தை என்ன பண்றது? தெரிவிக்கிறது. என்ன பதில்? பகுதி நீ கஷ்டத்துக்கும் போது ஜபம் பண்ணி இருக்கலாம், கர்த்தர் சாயம் பண்ணி இருக்கலாம். அது என்ன பண்ண ஜவாப் என்ன? அது கர்த்தர் எனக்கு பண்ணாரு. பதில் கொடுத்துட்டாரு. பதில் கொடுத்த பேசியிருப்பாரு. ஓகே,
அவர் யாரு? என்ன அவர் பேர் என்ன? பாலாம். பைபிள் பாலாம் தானே? பாலாம் கூட பதில் கொடுத்தாரு. தேவர் கர்த்தாவே, அவர் பாலாக்கு கூப்பிடுறாரு. பிலாம் இல்ல பிலாம் கருத்துக்கிட்டு போய் பேசினார், ஜெபம் பண்ணார். என்னன்னு? கர்த்தாவே, பாலாக்கு வந்திருக்கிறேன், பாலாக்கு ஜனங்க வந்திருக்கிறாங்க, வர சொல்றாங்க, நான் போகணுமே இல்லையாட்டாக்க ஃபர்ஸ்ட் சொன்னாரு, வேண்டாம் ஆரட்டாரு. மழி என்ன மல்லி என்ன பண்ணாரு? மறுபடி போய் கேட்டாரு, கர்த்தாவே நேற்று வேறன்னு சொல்லிட்டேன், மறுபடி இவங்க வந்திருக்கிறாங்க, போகட்டுமா வேண்டாமா? வேற சொன்னாரு, போ. பிலாம் என்ன பண்றாரு? கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தாரு. சந்தோஷம். நான் பாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணேன், என்ன கொடுத்தாரு? பதில் கொடுத்துட்டாரு. நினைச்சது கேட்ட கொடுத்துட்டாரு. சந்தோஷப்படுறோம். வேணா பிலாமியோட அந்த அவரோட அந்தம்னா அவர் முடிவு என்ன ஆச்சு? நீ கேட்டது அனுபவிக்கலாம். வேணா அது பிறந்த முடிவு என்ன ஆகுங்கிறது அது ரொம்ப நீ கேட்ட கேள்விக்கு பதில் எதைத்து இருக்குதோ அந்த முறையோட முடிவாகும். யாரு இவர்? என்ன லோத்து கேட்டார், சொன்னார் இல்லையா, முடியாது கர்த்தாவே, நான் என்ன பண்றேன், இந்த பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது, அங்க போறேன்னாரு. பதில் கிடைச்சா இல்லையா? கர்த்தர் போக சொன்னாரா? போக சொன்னார் இல்லையாம்மா? போனார் இல்லையா? என்னாச்சு படி? அவரு கேட்டா அவருக்கு அவர் பண்ணது ஜபத்துக்கு இல்லாட்டி அவருக்கு கர்த்தர்கிட்ட கேட்ட அந்த பர்மிஷனுக்கு என்ன கிடைச்சிச்சு. வேணும் அவரிடம் முடியல, என்ன ரிசல்ட் என்ன? ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க? முடிவில்லை, பலிதம். என்ன கிடைச்சிச்சு? பதில் கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கல, அதுல முக்கியமானது. எதுக்கு பதில் கொடுத்தீங்க? என்ன கேட்ட, என்ன கொடுத்தார் யாருது? அதுக்குதான் முடிவு. நீ கேட்டு பதில் வாங்கின, கர்த்தர் சொன்னது பிரகாரம் நடந்தியா? நீ இதுல புரியுதா? கர்த்தர் சொன்னது பிரகாரம் செஞ்சவோட பலன் வேறையா இருக்குது. இவரு சொல்லி இவரு கேட்டு வாங்குறதுல பலம் வேற இருக்குது. ரெண்டு வித்தியாசம் தெரியுதா நம்மளுக்கு? நானே அவன் மனசுல இருக்கிறது கேட்டு பதில் வாங்குறது, அதோட பலனு வேறையா இருக்குது. நான் எது கேட்காம, கர்த்தாவே உங்களோட சித்தம் என்ன, நீ சொன்னது பிறகு நான் நடக்கிறேன்னு அவரு சித்தத்துக்காக காத்திருந்து அவரு சொன்னது செஞ்சவனோட பலனு வேறையா இருக்குது. இந்த விஷயம் ரெண்டு நான் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ நம்ப என்ன, நீ நம்படியோடா என்ன பதில் என்ன கிடைக்குது? கர்த்தருக்கு நம்ம கிட்ட எதுக்கு பதில் கொடுக்குறாரு? நம்ம கேட்டு பதில் கொடுக்குறாரா, நம்ம கேட்காம அவர் சொன்னது கேட்கிறோமா? புரியுது எல்லாமே? இன்னைக்கு நம்ம கேட்டு பதில் வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், நடக்கிறோமா? அவர் என்ன சொல்ற, அவருக்கு அவர் சன்னிதியில் காத்திருந்து அவர் என்ன சொல்றாரு நாம கேட்கிறோமா? புரியுதா? கர்த்தர் பேசுறது இல்ல, பேசுறது முக்கியம் இல்ல, எதுக்கு பேசுறாரு, என்ன பேசுறாரு, அது பின்னால பேக்ரவுண்ட் என்னங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிலாமியோட பலம் என்ன கிடைச்சிச்சு? என்ன லோத்தியோட பலன் என்ன ஆச்சு? அந்த விசுவாசம் நம்ம ஜாக்கிரதை படணும். நீ ரட்சித்தது கர்த்தர், நீ அவன் மின்னுக்க நிக்கணும். எப்படி? பரிசுத்தமா நிக்கணும், தகுதி உள்ளவனா நிக்கணும். என்ன பண்ணணும்? அவர் சித்தத்தை நீ நிறைவேற்ற நடக்கணும். அந்த சித்தம் தெரியணும். என்ன ஆகும் தெரியுமா? மனசு மாறணும். தேவன சித்தமாமா 3 லட்சணங்கள் இருக்குது. 3 இருக்குது. என்ன படிங்க அதையே? 12 ரோமர் 12:2.
நீங்கள் ஆ இந்த பிரபஞ்சத்திற்கு ஆ ஒத்த வேஷம் தெரியாமல் ஆ தேவனுடைய நன்மையும் இங்க பாருங்க, கர்த்தர சித்தம் என்னவாமா? தேவனுடைய நன்மை உள்ளதாமா. தேவன் சித்தம் எப்பவுமே நன்மை நன்மை உள்ளது, அப்படின்னு நல்லது. இது குட் எழுதிருக்கு இங்கிலீஷ்ல. வில், காட்ஸ் வில் என்ன? குட், நல்லது. தேவன் சித்தம் எப்பவுமே நல்லது, தப்ப கெட்டது கிடையாது. உங்களோட இஷ்டம், உங்களோட வில்லுங்கிறது எப்பவுமே நல்லதா கெட்டதா? பார்க்கறதுக்கு உங்களோட பார்வையில் நல்லதா தெரியும், முடிவு எங்க எடுத்து போக தெரியாது. அது ஒண்ணுச்சா? லோத்து பார்க்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது? அம்மா அந்த மலை மேல போன கஷ்டம், இந்த ஊருக்குள்ள போனா எனக்கு நல்லது நடிச்சாரு. முடிவு என்னாச்சு? கர்த்தரையோட சித்தம் இல்லாட்டி கர்த்தரையோட என்னது சித்தம்ங்கிறது அவருக்கு எப்படி தெரிஞ்சு? கஷ்டமா தெரிஞ்சு. எப்பவுமே இன்னைக்கு மனிதருக்கு, விசுவாசிங்களுக்கு கர்த்தரோட சித்தம் எப்படி தெரியுதுமா? கடினமா தெரியுது. விசுவாசம் என்ன தெரியுது? கர்த்தர் சித்தம் என்ன தெரியுது? கடினமா தெரியுது. ஏன்னா அது பின்னால வர பலம்ங்கிறது உன்னதமானது. யாரைతే கர்த்தர் சித்தம் கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களோட சித்தனை நிறைவேற்றப்படணும்னு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒன்றும் தெரியாது போகலாம். வேணா முடிவுங்கிறது எப்படி இருக்கு? ஒரு மகிமையா இருக்கு. நம்ம அது பார்க்கறது இல்லை. எது பார்க்கறது இல்லை? வரப்போற மகிமை பார்க்கறது இல்லை. நம்மளுக்கு மகிமை எப்ப வேணும்? உப்பையே வேணும். எல்லாத்துக்கும் எனக்கு நல்லா தெரியணும், பணக்காரனா தெரியணும்னு, நல்லா தெரியணும்னு, உன்னதமா தெரியணும்னு, இதையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஓடிட்டே இருக்கிறோம். அவங்களுக்காக ஓடுறோம். என்ன அவரும் மின்னுக்கான அவன் தானே. அவங்க பார்த்து என்ன பண்ணணும்? என்னைய என்ன பண்ணணும்? கௌரிக்கணும். இவங்க பார்த்து என்ன பண்ண மரியாதை கொடுக்கணும். எங்க சொந்தக்காரன் மின்னுக்கான எல்லாத்துக்கும் எப்படி நான் எல்லாம் டேட்டா தெரியணும். இதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்பவுமே மனிதரையோட என்னக்கே பார்க்கல, பாராட்டு பத்தி யோசனை பண்ணல. இன்னைக்கு மனிதர் நம்மளை பாராட்டாட்டி நம்ம நம்ப துக்கம் வந்துடும் இல்லையா? இல்லைங்களா? யார் பாராட்டணும்? நம்மளே மனிதர் பாராட்டணும். நம்மளுக்கு அது இஷ்டம். அதனால அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, இவங்க என்ன நினச்சிக்கலாங்களோ, அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன ஓடுறோம். அது யாரைతే மனிதரோட பாராட்டிய இஷ்டப்படுறாங்களோ மனிதரையோட பாராட்டு கிடைக்குதோ அவங்க தேவனோட பாராட்டு கிடைக்காது. பாராட்டு கிடைக்காது. உண்மையா தேவனுடைய பாராட்டு உனக்கு வேணும்னு நினைச்சா என்ன பண்ணுவேன்? மனிதர் பாராட்டினால் பாராட்டி விட்டு அடிச்சிடும். பாராட்டினா கூட அதை பத்தி என்ன பண்ண மாட்டான், அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அது பத்தி என்ன பண்ண செவி கொடுக்க மாட்டான், விரும்ப மாட்டான். அது புரிஞ்சா? நம்மள யாராச்சும் பாராட்டிட்டாங்க நினைச்சுக்கா கொஞ்சம் என்ன வரும்? பா நானும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா? பாராட்டுறது தான் நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம். அது இன்னைக்கு அநேகமாக கூலிக்காரர் மனதில் பாராட்டலையே அவங்க மெசேஜ் எல்லாம் ஆகிப்போகுது. எதில் பாராட்டுறாங்க? பாராட்டு. அது நம்மளுக்கு இஷ்டம். எல்லாத்துக்குமே இஷ்டம் தான். அது மேலே கொஞ்சம் பேர் உந்து போறாங்க கூட. கத்துறது என்ன தூரம் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ நாம கர்த்தர் மின்னுக்காண்ட நிற்கணும்னா என்ன வேணும்? தகுதி வேணும். அந்த தகுதி நம்மளுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆனோக்கு தேவன் நடந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன?
ஆனோக்கு கர்த்தரோட சித்தத்தை என்ன பண்ணாரு? அப்படி நடந்தார். அவர் அடிப்படையில் நடந்தார். அவர் கூட நடந்தார். தப்பா எப்பவுமே கர்த்தரைய அவர் பின்னால் நடக்க வேண்டல. அர்த்தம் புரிஞ்சா? அந்த சித்தத்தை அறியணுமா? இன்னைக்கு புதிய ஏற்பாடு பக்தரா நீ அவர் சித்தை அறியணும். என்ன பண்ணணும்? உங்களை மனல என்ன பண்ணணும்? மனசு என்ன வேணும்? ரூபாந்திரம் ஆகணும், மருவம் ஆகணும். தேவன் சித்தமாம் என்ன? நல்லதாகும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன? பிரியமும். 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 பிரியம்னா எல்லாம் இஷ்டப்படுறது. என்னம்மா பிரியம்? என்ன? அக்செப்டபுள் இருக்கு. அப்படின்னா எல்லாரும் அங்கீகரிக்கிறது. நீ நினைச்சுக்கலாம், நான் கர்த்த சித்தப்பட நடந்தாக்க என்னை யாருமே என்ன பண்ண இஷ்டம் பணமா நீ நினைச்சுக்கிற. உண்மையா நீ கர்த்த சித்தப்பட நடந்துப்பாரு, எல்லாருமே என்ன பண்ணாதைய அங்கீகரிப்பாங்க. நீ பண்றத கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அறிய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உன்னை என்ன பண்ணுவாங்க? முன்னாடி இப்படி பண்றா அப்படி பண்றான்னு நினைப்பாங்க. வேணா ஒரு நாள் என்ன பண்ண உன்னை எல்லாருமே ஆக்செப்ட் பண்ணுவாங்க. நீ பண்றதா கரெக்டு. அல்லேலூயா. நீங்க பண்றதா கரெக்டு. அப்படி எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? அங்கீகரி. அப்ப கேளுங்க. அர்த்தம் பண்ணிச்சா? உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து பிதாவுடைய தேவன் சொன்னபடி நடக்கிறார். யாரை பத்தி கவலைப்படல. அவர் எல்லாரும் வெத்திரேகம் வந்தாங்க இல்லையா? பரிசேயரு, யாஜகரு, சத்துக்காயலு, அங்க இருக்கிற எல்லாரும் லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணாங்க? அவரைய சிலுவையில் அறிஞ்சு அவரைய போட்டாங்க. கர்த்தர் மரித்தாரு, 3ஆவது தினம் திரும்பி எழுந்துச்சு. 40 நாள் தெரிஞ்சாரு, அவரு ஆரோகணம் ஆயிட்டார். பெந்தைக்கோஸ்து நாள் அப்போஸ்தலர் பரிசுத்தர் இறங்கி வந்து அவங்க சுய பிரகடிக்கிற போது பரிசேயரு யாஜகரும் கூட விசுவாசத்துக்கு வந்துட்டாங்களாமா. அல்லேலூயா. இருக்குதா வசனத்துல? ஆச்சாரிகரு இந்த யாரு லேவிங்க இல்ல, பரிசேயரு ஆச்சாரியர் என்ன பண்றாங்க? ஏசுனா நம்பி நாங்க எங்களுக்கு பரலோகம் வேணும், எங்களோட ரட்சிப்பு வேணும், அவங்க கூட வந்துட்டாங்க. அதாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாம் கலந்து ஏசுனா அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவங்கள அவரையா இம்சை பண்ணி உயிரெடுத்தாங்க. வேணா அவங்களுக்கு புரிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன புரிஞ்சு? இவர் தான் கரெக்டு, நாம பாவி, அவர் தான் நீதிமானு, நாம் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு வேணும்னு அவர் தான் நம்பணும். என்ன பண்ணாங்க? அவங்க பாவத்தை ஒத்துட்டு மனம் திரும்பி ரட்சிப்பட்டு சபைக்குள்ள அந்த மாதிரி வசனமே சொல்லுது. யாரைతే கர்த்தர் சித்தப்படி நடக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்க? ஃபர்ஸ்ட் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் வரும், அவர் என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்கா அங்கீகரிப்பாங்க. அப்போ நீ கனப்படுத்துவாங்க. அப்ப அந்த டைம் வரும்போது அந்த கனத்தை நீ என்ன பண்ண மாட்ட? ஏத்திக்க மாட்டேன். ஏத்திக்கனா அதையே பத்தி அதை பத்தியான விரும்ப மாட்டேன். அது அசல நீ அது இல்ல, அது இல்ல, பட்டிச்சுக்க மாட்டேன். அதைய குடிச்சு கண்டுக்க மாட்டேன். அசல இப்ப என்ன பார்ப்போம்? நான் இப்படி இருக்கிறேன், யாருமே என்ன பண்ணல. நான் நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போனேன், நல்லா அழகா நிறைய போனேன்னு வச்சுக்க, யாரும் என்ன பண்ணல, நல்லா இருக்கு ட்ரெஸ், நீ நல்லா இருக்கிற அப்படின்னு யாரும் பண்ணல. பேசாட்டு என்ன உனக்கு என்ன நான் ரொம்ப துக்கத்தில் அழுதுட்டு வர வேற யாரும் பட்டிச்சுக்கலான்னு. புரியுதா? அதே நீ கர்த்தர் சித்தம் நடக்கணும்னு நினச்சிக்கா, அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீ கவலைப்பட மாட்டேன், நல்லா இல்லைன்னு சொன்னா கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தர் பிள்ளை. எங்கே போனேன்? கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக நான் போனேன். ஆகி போச்சு, ஆகி போச்சு. நம்ம வேலை முடிச்சுட்டேன். நாங்கள் என்ன பண்ண கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தேன். அந்த சந்தோஷம் இருக்கு. தப்பா யார் என்னைய மரியாதை கொடுத்தாங்களோ, யார் என்ன வேணாம் என்ன பண்ணல, யார் என்னைய கண்டுக்கலன்னு நீ அதை பற்றி கவலையே
இல்லை. இந்த உண்மையான விசுவாசியோட வாழ்க்கை பெரிய சகோதரி சகோதரன். அல்லேலூயா. அதனால இங்க என்ன கர்த்தருடைய சித்தம் என்ன? நல்லது, ரெண்டாவது பிரியமுள்ளது, பரிபூர்ணமான, மூணாவது என்னமாமா? பரிபூர்ணம். பரிபூர்ணமானதாமா. கர்த்தர் சித்தத்துல 3 லட்சணங்கள் இருக்குது. எத்தனை? 3 குவாலிட்டிஸ் இருக்குது. ஒண்ணு நல்லது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுது? கர்த்தர் சித்தம்னா எதோ தெரியுது நம்மளுக்கு. வேணா கர்த்தர் சித்தம் தான் அது உண்மையானது, நல்லது. ரெண்டாவது பிரியமானது. பிரியம்னா எல்லாத்துக்கும் அவங்க இஷ்டப்படுவாங்க. தெலுங்குல அங்கீகரிப்பதகினதுன்னு இருக்குது. எல்லாரும் இஷ்டப்படுறது. அது முடிஞ்சா மூணாவது பரிபூர்ணமான அர்த்தம் என்ன? எந்த குறைவு இல்லாதது. அதனாலதான் அவரு சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறியோன் ஒரு விசுவாசியா. ஒரு விசுவாசிய கர்த்தர் சித்தத்தை என்ன பண்ணணும்? அறிஞ்சாதான், அறியறதே இல்லாம அவரு சொன்னபடி நீ நடந்தாதா அவர் பின்னால் நீ நடப்ப. அது நீ நடக்க முடியாது. இந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசனை பண்ணணும். புரிஞ்சா? புரியல? இது மட்டும் புரிஞ்சா? நம்ம கர்த்தர் முன்னுக்கு நிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் ஓடனா நடக்கும். எடுத்துக்கொள்ளப்படணும். என்ன ஆணோக்கு நடந்த மாதிரி நாமும் நடக்கணும். நடக்கணும் என்ன ஆகணும்? நம்ம மனசு மாறி நூதனம் ஆகணும். நூதனம்னா அவர் சித்தத்துக்கு அறிஞ்ச மனசு நமக்குள்ள வேணும். அவர் சித்தம் நம்ம அறியணும்னா நம்ம மனசுக்கு மாறி ஆகணும். அப்படின்னா நம்ம இஷ்டமெல்லாம் என்ன பண்ண விட்டடிச்சிருவோம். அவர் சித்தம் என்ன வந்து நல்லது, ரெண்டாவது பிரியமுள்ளது, பரிபூர்ணமானது. இது அறிஞ்சதுனாக்க நீ கர்த்தர் சித்தத்துக்கு ஆணோக்கு எப்படி கர்த்தர் சித்த பிரகாரம் அவர் பின்னால் நடந்தாரோ அது மாதிரி நீங்கள நடக்க முடியும். இது ஒரு நிறுத்திடலாம். ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு பிரேக்கு. அது மறுபடி நம்ம உட்காந்து செகண்ட் செஷன்ல கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம், ஏசாயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா நன்றி. நம்ம கர்த்தராகிய தேவன் வரப்போறார். ரட்சிப்பட்ட நாம தகுதி உள்ளவங்களா அவர் மின்னுக்கா நிக்கிறதுக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. சகோதரி சகோதரனே, இன்னைக்கு அவர் வந்தாக்க அவர் மின்னுக்கான தகுதி நிக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா? தைரியம் வேணுமோ? நம்ம எப்படி என்ன செய்யணுமோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஏசப்பா. ஆனோக்கு உங்களுக்காக நடந்த மாதிரி இன்னைக்கு நாங்க நடக்கிறதுக்காக ஒப்பு கொடுங்க. எங்க மனசு மாறி ரூபாந்தரம் ஆகிறதுக்காக ஒருத்தர் கிருபை கர்த்தாவே. ஐயா நீ வரப்போறீர். ஐயா நீங்க வரும்போது எங்க யாருமே உலகத்துல விட்டடிக்கப்படாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஆயத்தப்படுத்த. இதோ இந்த கை கொடுத்தாங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கை கொடுத்தாங்க. ஐயா ஆசிர்வீங்க. சுத்தமான நெக்ஸ்ட் செஷனுக்காக ஆயத்தப்படுங்க. இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த வச்சனத்துக்கு பிள்ளைங்களா ஒப்பு கொடுக்குறக்காக ஒரு பிள்ளைங்களை நம்மளை வரைக்கும் ஆயத்தம் பண்ணுறது ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்திற்கே நல்ல பிதாவே, ஆமென். 10 நிமிஷம் விராமம். வெளியே போகிறவங்க, வாஷ்ரூம் போகிறவங்க, தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சிட்டு ஒரு தூக்கமாக இருந்துச்சுன்னா மூஞ்சி கழிட்டு வந்து உட்காருங்க. ஆஃப் பண்ணிடு.